ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியர் ஹரிகிருஷ்ணன் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பிரிக் ஒர்க் வந்து நம்ம பேஸ்மெண்ட்டுக்கான பிரிக் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா வந்து அதுக்கு அடுத்து ஹைட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியமாக பண்ணக்கூடியது டை பீம், பெல்ட் பீம் கூட இதை டேர்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த டை பீம் ஒர்க்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், பார்த்துட்ருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க, அதில் இருக்க சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து டை பீம் வந்து எதுக்கு போடுறோன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். டை பீம் யூஸ்வலாக எதுக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட் ஹைட் வந்து அதிகமாக இருக்குது அந்த ஒரு கேஸில் வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். எதுக்காகனா, ஒரு பிளிந்த் பீம் கொடுக்கும்பொழுது அந்த பிளிந்த் பீம் மேலே 5 அடி பேஸ்மெண்ட் கட்டு வேலை போக பில்டிங்கோட 10 அடி ஹைட்டை தாங்கக்கூடியது பிளிந்த் பீம். ஸோ அந்த 10 + ஒரு 5ன்ற சொல்ல அந்த காலம் வந்து 15 அடிக்கு வந்து நம்மளுக்கு வருது. இந்த காலம் வந்து ஹைட் அதிகமாக போகும்பொழுது அந்த காலம் வந்து ஸ்லெண்டர் காலமாக ஆயிடுது. ஸோ அப்போ வந்து காலமில் வந்து பக்லிங் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபெயிலியர் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பக்லிங் ஆக்ஷன் நடக்காமல் இருக்கிறதுக்காக அப்படி தான் நம்ம வந்து குறுக்கில் வந்து இந்த மாதிரி டை பீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டை பீம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டோட்டல் லேயர்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிடும். லைக் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 15 அடி இருக்குது அப்படின்னா 5 அடிக்கு 7 அடிக்கு ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறதுனால கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த காலமில் நடுவில் வந்து ஒரு டை பண்ண மாதிரி எல்லா காலமும் இறுக்கி பிடிச்சா மாதிரி வந்து ஒரு பாண்டிங் வந்து கிடைக்கும். ப்ளஸ் அடிஷ்னல் இதுதான் வந்து மெயினான டெக்னிக்கல் ரீசன். ஸோ இந்த காலமை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஒரே அடியாக வந்து நம்ம ஒரு 20 அடிக்கு காலம் போட்டோன்னு நிற்காது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சப்போர்ட்ஸ் கொடுக்குறோம். இதுவே வந்து ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுக்குற வந்து பயர்ஸ் பார்த்திங்கன்னா அது வேறு மெத்தட். ஸோ அதில் வந்து நீங்கள் 20 அடி பார்க்கலாம், 40 அடி கூட பார்க்கலாம். அது வந்து வேறு ஒரு டாபிக், அது விட்டுருவோம். இதுக்கான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிம்பிளாக வந்து நம்ம ஒரு 4 நம்பர் வந்து 12 mm ப்ரொவைட் பண்ணலாம், இல்லைனா ஒரு 5 நம்பர் 10 mm கூட ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதுவே வந்து போதும். டிபெண்ட்ஸ் அப்பான் த பேஸ்மெண்ட் ஹைட் கூட சொல்லலாம். ஹைட் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆர்சிசி ஸ்லாப் கூட பண்ணலாம். லைக் ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து பிசிசி போடுறதுக்குள்ள ஆர்சிசி ஸ்ட்ரெச். ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இன்னொரு பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணும்பொழுது அந்த பிரிக் ஒர்க் உடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு யூஸாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஃபில்லிங் பண்ண மண்ணில் வந்து ஒரு ஈரப்பதம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஈரம் மூலமாக வந்து அந்த பிரிக் ஒர்க் அந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணி அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஃப்ளோர் லெவலில் இருக்க பிரிக் ஒர்க் வந்து வராமலும் தடுக்கும். ஸோ அதுக்காகவும் இந்த காங்க்ரீட் வந்து ஒரு டிபிசி டேம் ப்ரூஃப் கோர்ஸ் மாதிரியும் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த காங்க்ரீட் தாண்டி தண்ணி வந்து மேலே வந்து பெர்குலேட் ஆகி வராது. ஸோ இந்த ஒரு கேஸ்லேயும் வந்து இது ஹெல்ப் பண்ணுது. மெயினாக வந்து இந்த பிரிக் ஒர்க்கை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து இதுக்கு மேலே நம்ம பில்டிங்கோட பிரிக் ஒர்க் பண்ணும்பொழுதும் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்ட்டிஷன் வால்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். நடுவில் பெட்ரூம்க்கானது, பாத்ரூம், பூஜா ரூம். ஸோ இந்த வால்ஸ்லாம் வந்து இது மேலே ரெஸ்ட் ஆகும்பொழுது செட்டில்மெண்ட்டும் ஆகாது உங்களுக்கு, இல்லைன்னா செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த காலம் வந்து அதான் மெயினாக சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 15 அடி காலம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலம் வந்து ஒரு வீக்காக இருக்கும். நம்மளுக்கு வந்து ராட்ஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து காலம் போடும்பொழுது இதில் மேலே லோடு கொடுக்கும் பொழுது அந்த காலம் வந்து கவர் பிளாக்கை தாண்டி வந்து வெளியில் வந்து ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. அதுதான் பக்லிங் சொல்கிறோம். அந்த நடுவில் இருக்கிற லாங்கிடியூனல் பார்ஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அது வந்து வெளியில் பிச்சுட்டு வரதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இந்த ஒரு ஃபோர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் குறுக்கில் டை பீம், ரூஃப் பீம், பிளிந்த் பீம் சொல்லி நிறைய பீம்ஸ் கொடுத்து அந்த காலம் வந்து பிரேக் பண்ணுறோம். ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோன்ற கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுபடி வந்து காலம் வந்து குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ இந்த கேஸை பிரேக் பண்ணுறதுக்காக தான் டெக்னிக்கலி இந்த டை பீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த டை பீமுக்கு மேலே வாட்டரும் வந்து பெர்குலேட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுவுமே ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் மெயினாக பார்ட்டிஷன் வால் சொல்லியிருந்தேன், பெட்ரூமோட வால்ஸ் அந்த மாதிரி பார்ட்டிஷன் வால்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம், அது மேலேயே வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டெக்னிக்கலி ஒரு ப்ரூவன் ஃபேக்ட் அபவுட் த டை பீம். ஸோ இதுக்காக தான் நம்ம அந்த டை பீம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டை பீம் பார்க்குறீங்க, அதுக்கு கீழே வந்து அந்த 4.5 feet வந்து பிரிக் ஒர்க் இருக்குது. அங்கே வந்து பிளிந்த் லெவல் இருக்குது. நம்மளுக்கு 4.5 பிரிக் ஒர்க், ஒரு டை பீம். அதுக்கடுத்து வந்து ஒரு சில் லெவல் காங்க்ரீட் ஒரு 3 feet லெவல். அதுக்கடுத்து வந்து ஒரு லிண்டர் லெவல் காங்க்ரீட். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸை வந்து நம்ம காலம் நிறுத்தி ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இது மூலமாக வந்து காலமுக்கு வந்து ஒரு டை மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கிது, டை அப் மாதிரி. ஸோ நீங்கள் கேட்கலாம், என்னோடய பேஸ்மெண்ட் வந்து ஒரு 3 feet தான் இருக்குது, இதுக்கு டை பீம் வேணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஏன்னா 3 feet ப்ளஸ் வந்து ஒரு 9.5 10 feet தான் வந்து பிரிக் ஒர்க் இருக்க போது. ஸோ அதனால் அது ஓகே. ஸோ ஒரு 5 feetக்கு மேலே போகும்பொழுது நீங்கள் டை பீம் வந்து அட்வைசபிள், கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சஃபிஷியன்ட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சிவில் ரிலேட்டட் வீடியோவில் வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை பார்க்குறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.